ரோமா தமிழ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சிறகடிக்க ஆசை சீரியலில் அடுத்த நடக்க போகுதுன்னா ஜீவா வந்து மனோஜிட்டையும் ரோஹினிட்டையும் கை களமாக மாட்ட போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் முத்துக்கும் ஜீவா தான் மனோஜை ஏமாத்தின பொண்ணுன்ற விஷயம் தெரிய வரப்போகுது. கடைசியில் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு மாஸ்டர் பிளானை போட்டு ஜீவா கிட்ட இருந்து மனோஜ் ஏமாந்த பணத்தை திரும்பி வாங்க போகிறாங்க. இனி இதுதாங்க முக்கியமான கதைக்களமாக இருக்க போகுது. அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, விஜயா பரிகாரன்ற பேரில் ரோஹினியை நல்லா டார்ச்சர் பண்ணுறாங்க. வீட்டு வேலை எல்லாத்தையுமே ரோஹினியை செய்ய வைக்கிறாங்க. முத்து இதான் சாக்குன்னு சொல்லிட்டு ரோஹினி மனோஜ் ரெண்டு பேர்த்தையும் நல்லா வெறுப்பேத்துறாரு. அந்த சீன்லாம் பார்க்க நல்லா காமெடியா இருந்துச்சுங்க. கடைசியா நடக்குதுன்னா, ஜீவா வந்து முத்து கால் பண்றாங்க. முத்து சில முக்கியமான வேலையெல்லாம் இருக்கு, ஒரு 4-5 இடத்துக்கு போகணும், சவாரிக்கு வர முடியுமான்னு கேட்குறாங்க. முத்து உடனே கிளம்புறாரு, ஜீவாவை பிக்கப் பண்ணிப்பாரு. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, ஜீவா வந்து அந்த டிராவல் ஏஜென்சிக்கு தான் போறாங்க. அவங்க கனடா போறதுக்கு ரிட்டர்ன் டிக்கெட் வாங்க தான் போறாங்க. அப்ப அந்த ஏஜென்சியில வேலை பார்க்குற பொண்ணு வந்து ஜீவாட்ட மனோஜ் ரோஹினி அவங்கள பத்தி விசாரிச்ச விஷயத்த போட்டு விட்டுறாங்க. ஆமாங்க, அந்த பொண்ணு ஜீவாட்ட சொல்றாங்க, மேடம் உங்களை பத்தி 2 பேர் வந்து விசாரிச்சாங்க, ஏதோ உங்க பாட்டி செத்துட்டாங்கன்னு சொல்லி உங்க டீட்டெயிலாம் கேட்டாங்கன்னு சொல்றாங்க. அதை கேட்ட ஜீவாக்கு பயங்கர ஷாக் ஆகுது. யாரு என்னன்னு விசாரிப்பாங்க. கடைசியில் அது மனோஜன் தெரிஞ்சும் ஜீவாக்கு இன்னும் ஷாக் ஆகும். அதோட தான் இன்னைக்கு சீரியலை முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் நடக்கும்னா, ஜீவா மனசுக்குள்ளே நினைப்பாங்க, ஆஹா மனோஜ் இன்னும் நம்மளை தேடிட்டு தான் இருக்கானா, கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும், எப்படியாவது அவன் கண்ணில் மாட்டாம திரும்ப கனடா போயிடணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, ஜீவா முத்துக்கிட்ட இங்கே எந்த பியூட்டி பார்லர் நல்லா இருக்குன்னு கேட்பாங்க. இல்லைன்னா ஏதாவது நல்ல பியூட்டி பார்லர் போங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ முத்து சொல்றாரு, மேடம் எனக்கு தெரிஞ்ச பியூட்டி பார்லர் ஒன்று இருக்கு, அங்கே நல்லா சர்வீஸ் பண்ணுவாங்க, அங்கே வேணா உங்களை கூட்டு போவான்னு கேட்குறாரு. ஜீவாவும் சரின்னு சொல்றாங்க. முத்து வந்து ரோஹினியோட பார்லருக்கு தான் ஜீவாவை கூட்டு போறாரு. பாருங்க, இப்போ கூட முத்து ரோஹினிக்கு நல்லதான் பண்றாரு. அதுக்கப்புறம் நாங்க ரோஹினி ஜீவாவை பார்த்தோம் ஷாக் ஆறாங்க. இருந்தாலும் சந்தேகத்துல விசாரிப்பாங்க. மேடம் உங்க பேர் என்னன்னு கேட்கறாங்க. அவங்களும் ஜீவான்னு சொல்றாங்க. இப்போ ரோஹினிக்கு சந்தேகம் உறுதியாயிருது, இவ தான் மனோஜை ஏமாத்தினவன்றதை கண்டுபிடிச்சிடறாங்க. உடனே மனோஜை கால் பண்ணுவாங்க. மனோஜ் எங்க இருக்க, சீக்கிரம் பார்லருக்கு வா, அந்த ஜீவா வந்திருக்கான்னு சொல்றாங்க. ஆரம்பத்துல மனோஜ் அதை நம்ப மாட்டாரு. அவ எப்படி ரோஹினி உன் பார்லர்ல, நீ வேற யாரையா பார்த்திருப்பேன்னு சொல்றாரு. அப்போ ரோஹினி வந்து, மனோஜ் நான் சொல்றது உண்மைதான், வந்திருக்கிறது ஜீவா தான், நீ சீக்கிரம் கிளம்பி வான்னு சொல்றாங்க. அதை கேட்ட மனோஜ் உடனே கிளம்பி பார்லருக்கு வராரு. மனோஜை பார்த்தா ஜீவாவுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. உடனே தப்பிக்க பார்ப்பாங்க. ஆனா ரோஹினி மனோஜ் விட மாட்டாங்க. கத்தி முனையில ஜீவாவை பிடிச்சி வச்சு மாட்டிட்டு இருக்காங்க. அதுலயும் மனோஜ் எல்லாம் சொல்றாரு, இங்க பாரு, ஒழுங்கா என்கிட்ட ஏமாத்தின பணத்தை திருப்பி கொடுத்துரு, உன போனா போதுன்னு உயிரோட விடுறேன், இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாதுன்னு சொல்லி மாட்டிட்டு இருக்காரு. இதுக்கடையில் என்ன நடக்கும்னா, ரோஹினி மனோஜ் 2 பேர்ல யாரோ ஒருத்தங்க போலீஸ் கால் பண்ணிருப்பாங்க. போலீஸும் கொஞ்ச நேரத்துல அங்க வந்தது. போலீஸை பார்த்தா மனோஜ் சொல்றாரு, சார் இவ தான் சார் என்கிட்ட பணத்தை ஏமாத்தினவ, எப்படியா என் பணத்தை வாங்கிட்டாங்க சார் சொல்லி கெஞ்சுறாரு. அப்ப இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, எதுவாக இருந்தாலும் நம்ம ஸ்டேஷன்ல போய் பேசிக்கலாம், எல்லாரும் வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டு போறாரு. ஸ்டேஷன் போனோன்னா மனோஜ் இன்ஸ்பெக்டர்கிட்ட, சார் மேல கேஸா போடுங்க சார், அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளுங்க, என் பணத்தை எப்படியா வாங்கிட்டாங்கன்னு சொல்லி கெஞ்சிட்டு இருப்பாரு. இன்ஸ்பெக்டரும் ஜீவாட்ட என்ன எதுன்னு விசாரிப்பாரு. அப்ப ஜீவா ஒரு ஆக்டிங்க போடுறாங்க, சார் இவங்க சொல்றதெல்லாம் போய் சார், இவங்க யாருன்னே எனக்கு தெரியாது, நான் ஃபாரின்ல இருந்து வந்திருக்கேன்றதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன மிரட்டி எப்படியா பணத்தை பிடுங்க பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் ஒரு கதையை விடுறாங்க. இப்படியே வாக்குவாதம் போயிட்டே இருக்கும். இப்ப முத்துவும் மீனாவும் ஸ்டேஷனுக்கு வராங்க. அது எப்படின்னா, மீனா வந்து அவங்க ஸ்கூட்டியை நோ பார்க்கிங்ல பார்க் பண்ணிருக்காங்க. போலீஸ் வந்து அந்த வண்டியை தூக்கிட்டு வந்துருச்சு. மீனா அந்த விஷயத்த முத்துட்ட கால் பண்ணி சொல்றாங்க. முத்து உடனே ஸ்டேஷனுக்கு கிளம்பி வராரு. வந்த இடத்துல ஜீவா மனோஜ் ரோஹினி எல்லாம் பாக்குறாரு. ஆரம்பத்துல முத்துக்கு ஒன்றும் புரியல. ஜீவா கிட்ட, மேடம் நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்பாரு. அதை பார்த்த மனோஜ் வந்து, டே முத்து உனக்கு இவ்வளவு முன்னாடியே தெரியுமான்னு கேட்கிறாரு. முத்துன்னு தெரியும்னு சொல்றாரு. இவங்க தான் என் ஃபாரின் கஸ்டமர், நான் தான் இவங்களை கொண்டு வந்து உன் பொண்டாட்டியோட பார்லர்ல இறக்கி விட்டேன்னு சொல்றாரு. அப்பதான் மனோஜ் விஷயத்த சொல்லுவாரு. டே முத்து, இவ தாண்டா ஜீவா, என்கிட்ட அந்த 27 லட்சத்தை ஏமாத்திட்டு போனது இவ தான் சொல்றாரு. அதை கேட்ட முத்துக்கு செம டென்ஷன் ஆகுது. ஜீவாட்ட கோவப்படுறாரு. இங்கப்பா ஒழுங்கு மரியாதையை நான் பணத்தை திருப்பி கொடுத்துரு, அது எங்க அப்பா உழைச்சு சம்பாதிச்ச பணம், ஒழுங்கா திருப்பி கொடுன்னு மேட்றாரு. இப்ப ஜீவா வந்து ஏதாவது டிராமா பண்ணி எஸ்கேப் பார்ப்பாங்க. ஆமாங்க, ஜீவா இன்ஸ்பெக்டர்கிட்ட, சார் நான் ஃபாரின்ல இருந்து வந்தோன்னு இவன் காரில் தான் ஏறினேன், என்கிட்ட பணம் இருக்க விஷயம்லாம் அவனுக்கு தெரியும், அதனால தான் இவனே ஆளை செட் பண்ணி இப்படி ஒரு டிராமா போட்டுட்டு இருக்கேன், இதை எதையுமே நம்பாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி எஸ்கேப் ஆயிடுவாங்க. மேக்ஸிமம் இந்த மாதிரி நடக்க தான் வாய்ப்பு இருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, ஜீவா வந்து ப்ராப்பர்ட்டி வாங்க வந்திருக்காங்க. அவங்க கையில பணம் இருக்க விஷயம் முத்துக்கு நல்லாவே தெரியும். அதனால முத்து மனோஜ் எல்லாருமே சேர்ந்து ஒரு மாஸ்டர் பிளானை போட்டு ஜீவாட்ட வந்து அந்த பணத்தை அடிக்கிற மாதிரிலாம் சீன் வரலாம். என்ன நடக்குன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் பத்தி உங்க கருத்தை நான் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக் தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூ அதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.